இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் டெல்லி, ஹரியானாவில் அனைத்து தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என புதிய தலைமுறை மற்றும் த ஃபெடரல் இணையதளம் ஏபிடி நிறுவனம் மூலம் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய மெகா கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் பாரதிய ஜனதாவும் ஆம் ஆத்மி கட்சியும் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை தி ஃபெடரல் இணையதளம் சார்பாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய மெகா கருத்து கணிப்பின் முடிவுகள் பல்வேறு கட்டங்களாக வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் டெல்லி, ஹரியானா மற்றும் பஞ்சாபில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவுகள் வெளியாகி உள்ளன. டெல்லியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே இம்முறையும் பாரதிய ஜனதா கட்சி 7 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு 56 விழுக்காடு வாக்குகள் கிடைத்த நிலையில் இம்முறை அக்கட்சி 66 விழுக்காடு வாக்குகளை பெறும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலில் 22 விழுக்காடாக இருந்த வாக்குகள் இம்முறை 13 விழுக்காடாக சரியும் என கூறப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மியின் வாக்கு விழுக்காடும் இம்முறை கணிசமாக குறையும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஹரியானாவில் உள்ள 10 மக்களவை தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி தக்க வைத்துக் கொள்ளும் என புதிய தலைமுறையின் மெகா கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. எனினும் அங்கு அக்கட்சிக்கான வாக்கு விழுக்காடு 52 விழுக்காடாக குறையும் என கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் வாக்கு விழுக்காடும் குறையும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. பஞ்சாபை பொறுத்தவரை அங்குள்ள 13 தொகுதிகளில் 7 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. கடந்த முறையை விட அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. அக்கட்சியின் வாக்கு விழுக்காடு 9 விழுக்காட்டிலிருந்து 27 விழுக்காடாக அதிகரிக்கும் என கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டுள்ளது. பஞ்சாபை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி கணிசமான வளர்ச்சி கண்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி கடந்த முறை ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை அந்த கட்சி 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மியின் வாக்கு விழுக்காடு வெறும் 7 விழுக்காட்டிலிருந்து 26 விழுக்காடாக அதிகரித்திருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த தேர்தலில் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இம்முறையோ ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் வென்ற ஷிரோமணி அகாலிதளம் கட்சி இம்முறை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என சொல்லப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.